காளானை வச்சு பிரியாணி சாப்பிட்ருப்போம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த அளவுக்கு நல்ல திக்கான ஒரு கிரேவி சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, நான் கூட, ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் 3 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஒரு 10-15 முந்திரி பருப்பை ஒரு 10 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தயிரும் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இது தேவைப்படாது. இப்போது கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு இதில் நான் காளானை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குறுக்கால நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு செய்யும்போது நல்ல ஆயில் பட்டு நல்ல சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 3-3.5 நிமிஷம் வதக்கினா போதும். அடுப்பை கொஞ்சம் சிம்லே வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அதாவது ஒரு 60% குக் ஆனால் போதும். இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது இப்போ நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ அடுத்ததாக நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இது மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனே எனக்கு ரொம்ப காரமாக இருக்கும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, அல்லது நார்மல் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இந்தளவுக்கு நல்ல கலர் பிரிஞ்சு ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அல்லது கறி மசாலா எதுனாச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு ஆயில் பிரிஞ்சு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்த உடனே இது நல்லா வெந்து வர்றதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் இன்னும் போடலை, காரம் நல்லா கரெக்டாக இருக்குது. இதை நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியமில் வச்சும் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கிரேவி நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சி போட்டதுனால நல்லா வெந்து ஆயில் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ ஆயில் பிரிஞ்சு வரல, இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்தளவுக்கு கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் காளானை இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் காளானை போட்டுட்டேன் பாருங்கள். போட்டுட்டு மறுபடியும் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே காளானை நல்லா வதக்கியாச்சு. ரொம்ப நேரம்லாம் வேக வேண்டாம், ஒரு மாதிரி ரப்பரியாக ஜவ்வு ஜவ்வுன்னு இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சுட்டா போதும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா ஆயில் பிரிஞ்சு செம்ம திக்கான ஒரு கிரேவி வந்திருக்குது பாருங்கள். இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப திக்கான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த காளான் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபிக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.